ஜிம்முக்கு ஃபர்ஸ்ட் டே போனேன். ஷோல்டர் ஹெவி ஒர்க் அவுட்டு. டே 2 பாடி ஃபுல் பெயின் இருந்தோம். செஸ்ட் டே போட்டோம். பட் இன்னைக்கு டே 3. Hey guys, this is Gemini Vlogs. 30 days body transformation ல இன்னைக்கு டே 3. பட் நேற்று செகண்ட் டே ஹெவியாக பெயின் இருந்தாலும் தேர்ட் டே இன்னைக்கு கொஞ்சம் பெட்டராக ஃபீல் ஆகுது. ஃபேஸை பார்த்தாலே தெரியல, கொஞ்சம் பிரைட்டாக இருக்குன்னா கொஞ்சம் கான்ஃபிடென்ட் லெவலும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ நீங்களும் ஜிம்முக்கு போங்க. கண்டிப்பாக பாடியை ஹெல்த்தாக வச்சுக்கோங்க, மைண்டையும் ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க. ஜிம் பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷனில் பிக்கஸ்ட் சேலஞ்ச் என்ன தெரியுமா? ஃபஸ்ட்டு வீக்கை சர்வே பண்ணுறது. நீங்கள் அப்படி ஃபஸ்ட்டு வீக்கை பர்ஃபெக்டாக சர்வே பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பாடி ஆட்டோமேட்டிக்காக அடாப்ட் ஆகிடும். ஒர்க் அவுட், ஃபிட்னஸ், அதுக்காக அப்படியே உங்கள் உடம்பு வந்து அடாப்ட் ஆகிக்கும். திஸ் இஸ் ஜெமினி vlogs டெய்லி 30 days பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து டெய்லி அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்க, டே 3ன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே காய்ஸ், ஜிம்முக்கு ரெடி ஆகிட்டு ஜிம்முக்கு போகலாம். மார்னிங் எழுந்ததும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா மிரரில் பாடி செக் பண்ணேன். நேற்றை விட பெயின் இன்றைக்கி பெட்டராக தான் இருக்குது. பெயின் இருக்குது தான், பட் மேனேஜபிளாக தான் இருக்குது. ஃபேட்லாம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி ஃபீல் ஆகுது. ஓகே கைஸ், ஜிம்முக்கு கிளம்பலாம். கிரியேட்டின் ஒரு ஸ்கூப் எடுத்தாச்சு. அப்புறம் இன்னைக்கு ப்ரீ ஒர்க் அவுட்டுக்கு பனானாஸ் ஒன்று தான் வீட்டில் இருக்குது, அதனால் இப்போதைக்கு ஒன்று மட்டும் எடுத்துக்கலாம். இவன் யாருன்னு கேட்குறீங்களா? இவன் தான் ஜிம்முக்கு போகலாம் வரியா? Anda por ali, era viagem, tu vai lá vir. Não me riu pai nanane. சரி, ஓகே கைஸ், ஜிம்மு கிளம்பியாச்சு. பைக் எடுத்துட்டோம் கைஸ், நம்ம ரீச் ஆகிட்டோம். இப்போ ஜிம்முக்கு வந்துட்டோம். பைக் செக் பண்ணிட்டு உள்ள போவோம். அது 69.4 நம்ப முடியல. 500 கிராம் கம்மியாக இருக்கும் மக்களே. ஓகே, ஜிம்முக்குள்ளே வந்துட்டோம். எத்தனை வந்த கிரியேட்டினுக்கு வாட்டரை ஃபில் பண்ணிவிட்டு ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். இன்றைக்கி ஆர்ம்ஸ் பைசப் கிளாஸ் போடலான்னு இருக்கேன். கொஞ்ச நேரம் வார்மப்பெல்லாம் முடிச்சுட்டு ட்ரெட்மிலுக்கு போயிட்டேன். ஓகே கைஸ், ட்ரெட்மிலுக்கு வந்தாச்சு, ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸ்பீடு இப்போ 5ல் வைக்கிறோம். ஏறிடுச்சு. ஜிம்முக்கு வர ஆரம்பித்ததுலேருந்து டே 1 கொஞ்சம் நர்வஸாக இருந்தது. டே 2 கொஞ்சம் பெயின். டே 3 மைண்ட் செட் கொஞ்சம் இப்போ ஸ்ட்ராங்காக இருக்குது. டே 1 விட இன்றைக்கி கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எண்டு வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். கைஸ், வெட்டாக ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி கொஞ்சம் ஹெவியாக ட்ரெட்மில்லில் போக ஆரம்பிச்சிட்டோம் போல். இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 10 minutes கிட்ட நடக்கும்போதே 72-73 கேலரிஸ் பர்ன் பண்ணிட்டோம். நேற்றை விட இன்றைக்கி அது கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கோம். பைசப் ஆர்ம்ஸ் கிளாஸ் போகிறதுனால இங்கேருந்தே ஆரம்பிக்க போகிறோம். இதில் ஒரு 3 செட்டு போட்டுட்டு வெயிட் அது வந்து 20 kg அடிக்கிறது இப்போ ஃபஸ்ட்டு. நான் சத்தியமித்ரா டைமு. சத்தியமித்ரா குடிங்கோ, தெம்பாருங்கோ. ஓகே கைஸ், கண்டினியூ பண்ணுவோம். பைசப் ஒரு செட்டு முடிச்சாச்சு. 2வது ஏரியன்ட்டு சிங்கிள் ஆர்மில் போட்டுட்ருக்கோம். பார்த்திங்களா, எலி வந்துடுச்சு. எப்படி இருக்கே ஆர்ம்ஸோட கண்டிஷன் இதுதான் இப்போதைக்கு. நல்லா இருக்கு, குரூப் நல்லா இருக்குது. இப்போதைக்கு வீடியோ எடுக்க ஆள் இல்லாத காரணத்தினால நம்மளே இப்படி ஃபோனை கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் ஒரு 3 செட்டு மொத்தமாக 6 வேரியண்ட்டு 3 செட்டு போட்டு ஹெவி புஷ் பண்ணிட்டோம். பாடி கண்டிஷன் இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆர்ம்ஸ் ஓகே, நல்லா தெரியுது, நல்ல பம்ப் இருக்குது. ட்ரைசப் கூட நல்லா தெரியுது. ஓகே கைஸ், நீங்கள் இது வரைக்கும் நம்ம கூட சப்போர்ட் பண்ணி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்கன்னா ரெகுலராக Guys, இந்த 2 days-ஆக ப்ரோட்டீன் எதுவுமே எடுக்காதனால இன்னைக்கு நம்ம முட்டை வாங்க போகிறோம். வீட்டுக்கு வந்தாச்சு. அந்த முட்டையை இப்போ ஆப்பாயிலாக போட போகிறோம். லோ ஆயிலில் 2 மொத்தமாக 4 முட்டை. ஒரு முட்டையில் 6 கிராம் ப்ரோட்டீன் இருக்குது.
இப்போ 4 முட்டைக்கு இப்போ 2 முட்டையில் 24 கிராம் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. இன்றைக்கி டேயில் நம்ம 24 கிராம் ப்ரோட்டீனை எடுத்துக்கிறோம். இது கூட ப்ரைஸ் கம்மியாக இருக்குது. ஒரு முட்டை 4 ரூபானால 48 ரூபாய்க்கு 12 முட்டையை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். ஆம்லேட் போட்டு சாப்பிட்டுட்டு இன்றைக்கான போஸ்ட் ஒர்க் அவுட்டை முடிச்சுக்கலாம். நாளைக்கு டே 4 வீடியோ வரும். நாளைக்கு வந்து வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக பெல் பட்டன் அமைப்பிக்கோங்க. ரெகுலராக போடுற வீடியோக்கு வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கோம். நீங்கள் ரெகுலராக வீடியோ பாருங்கள். அந்த 12 எக்கு வாங்கினதுலேயே ஒரு பெரிய ஸ்டோரி ஒன்று இருக்குது. என்னன்னா 10 முட்டை 45 ரூபாய்க்கு ஒரு கடையில் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு 10 முட்டை 50 ரூபான்னு இருந்த ஒரு கடையில் வாங்காங்க. அந்த 45 ரூபான்னு சொன்ன கடைக்கு நம்ம போனோம். நம்ம போன நேரம் பார்த்து முட்டை காலி ஆகிடுச்சுட்டாங்க. சரி என்னடா பண்ணுறதுன்னு பக்கத்து கடையில் போய் கேட்டால் அந்த கடையில் ஒரு முட்டை 4 ரூபா தான் சொன்னாங்க. அப்படி சரி ஓகே, அப்போ 48 ரூபாய்க்கு 12 முட்டையாக வாங்கிட்டோம். என்ன ஒரு டைமிங் பார்த்தீங்களா? ப்ராப்பர் டயட் இருந்தாலும் உடனே ரிசல்ட் வராது. சின்ன சின்ன எஃபர்ட் இம்ப்ரூவ்மெண்ட்டு தான் அதுக்கு பிக் ரிசல்ட்டாக காட்டும். ஜிம்முக்கு ரெகுலராக நம்ம போனோம்னா ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்து இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாமல் மென்டல் ஸ்ட்ரென்த்துமே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். ஸோ டே 3யோட லெசன் என்னென்னா கன்சிஸ்டன்சி டு பில்டு கான்ஃபிடென்ஸ். ஸோ அஃபிஷியலாக டே 3யை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் 27 நாள் தான் ரிமைனிங் இருக்குது. இஃப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நெக்ஸ்ட் 27 days ஃபுல் பாடி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோ வந்துகிட்டே இருக்கும். திஸ் இஸ் ஜெமினி விலாக்ஸ். See you in the next video. Stay strong, stay consistent. Okay guys, போயிட்டு வரேன். முட்டை எப்படி வந்திருக்குன்னு பார்க்குறீங்களா? இதோ பாருங்க. இந்த லோ ஆயிலில் தான் ஆம்லேட் போடணும். ஓகே, ஆம்லேட்டு சொதப்பிடுச்சு. சரி ஓகே, சாப்பிட்டு எடிட் பண்ணிட்டு தூங்க போகிறேன். பை பாய்.